மில்லட்டில எப்படி இட்லி, தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட் எடுத்திருக்கேன் 500 கிராம்ஸ். இது வந்து கரெக்ட்டா எனக்கு 2 1/2 கப் வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் பச்சரிசி, ரெட் ரைஸ்லாம் சேர்த்து அரைக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மில்லட் மட்டும் சேர்த்து கூட அரைச்சுக்கலாம். 2 1/2 கப்பு. ஸோ நான் 1/2 கப் வந்து ரெட் ரைஸ். ஸோ மொத்தம் 3 கப் ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 கப் பச்சரிசி. இதோட வந்து இன்னொரு 1/2 கப் வந்து இட்லி அரிசி. ஸோ மொத்தம் 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து 1 கப். இதோட வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சிடணும். நான் ஒன்று ஊற வச்சு வெளியே வச்சுடுவேன். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எப்போ அரைக்கணுமோ அரைச்சிப்பேன். ஸோ நான் வெளியே வந்து 3 ஹார்ஸ் ஊற வச்சேன். அதுக்கப்புறமா நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அரிசி வந்து நான் 2 பேட்சாக சேர்த்து அரைப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய மிக்சரில் போட்டு அரைச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 பேட்ச் தனித்தனியாக அரைச்சிடுவேன். கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி பார்த்துப்பேன். அவ்வளோதான். ஸோ 2 பேட்சையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அரைச்சிட்டு, இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உளுத்தம் பருப்பு வந்து ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உளுந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோன்னே, நாளைக்கு என்ன மாவு தேவையோ அது மட்டும் சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே நல்லா புளிச்சிடும். மிச்சம் இருக்க பெரிய டப்பாவில் இருக்க மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போ நாளைக்கு அது தேவைன்னா கொஞ்சம் மாவு எடுத்து கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். நல்லா புளிச்சிடும். ஃப்ரிட்ஜில் இருக்க மாவையும் நான் பேட்சாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மாவை காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டே நல்லா இந்த மாதிரி புளிச்சிடும். இட்லி இல்லாட்டா தோசை நம்ம இஷ்டம். நம்மளுக்கு என்ன வேணுமோ இதில் ஊற்றிக்கலாம். மாவு வந்து நான் கொஞ்சம் திக்காக தான் எப்பவுமே தோசை ஊற்றுவேன். ஸோ இது வந்து நான் திக்காக மாவு வச்சுருக்கேன். இதில் தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணல. ஸோ திக்காக ஊற்றணுன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் சட்னி அரைச்சி குழந்தைக்கு கொடுத்துருந்தேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றுற தோசை. இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிறிஸ்பியாக தோசை செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும். அதே மாதிரி நான் மில்லட்டில் எப்போவுமே வந்து கொஞ்சம் பீட்ரூட் அரைச்சி சேர்த்து அந்த தோசையும் செய்வேன். அது வந்து இன்னும் சிம்பிள். மாவு புளிச்சோடனே அதில் பீட்ரூட்டை அரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் தோசை மாதிரி ஊற்றுவேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டோட டேஸ்ட்டே தெரியாது.